ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரீல இருந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நம்ம வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோங்க. இது வந்து அம்மாவுக்கான ட்ரெஸ்ஸு. ஸோ சாரியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல லாங் ஃப்ராகுங்க இது. மேக்ஸி ட்ரெஸ் தான். ஃப்ளீட்டட் வச்சு தைக்கிறோம். சாரியோட முந்தியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாரியோட முந்தியை தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு வந்து டாப் போர்ஷன் ஸ்லீவுக்கும். கீழே வந்து பாட்டமுக்கு நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். இப்போது நான் வந்து பாட்டமுக்கு வந்து கிளாத் எடுக்கணும். ஸோ மேலே டாப்புக்கு ஒரு 14 இன்ச்சு லென்த் வந்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளோட டாப் போர்ஷன். 14 இன்ச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரியாக வருங்க. நம்ம இப்போ 14 இன்ச்சு வச்சு ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 14 இன்ச்சு வச்சு பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 32 சைஸு ப்ளஸ் பாடி லூஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து 9 இன்ச்சு கொடுத்து ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அந்த பாட்டம் போர்ஷனை தனியாக எடுத்துகிட்டு டாப் போர்ஷன் மட்டும் வச்சுக்கிறேன். 5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கோம். ஹார்ம் ஹோலுமே நம்ம வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 5 இன்ச்சு ஹார்ம் ஹோல் ஹைட்டு வச்ச இடத்துக்கிட்ட நான் 9 இன்ச்சு வந்து ஜஸ்ட் ரவுண்ட் கொடுத்துருக்கேன். கீழே 14 இன்ச்சு கிட்ட கீழே இறக்கி 8 இன்ச்சு வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் கொடுத்து ஹார்ம் ஹோல் கிட்ட ஒரு இன்ச்சு மட்டும் வச்சு கர்வ் கொடுத்து லைன் பண்ணிக்கிறேன். ஹார்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேலேருந்து கீழே வெயிஸ்ட் ரவுண்டை வந்து லைன் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக ஒரு ஸ்கேல் அளவு மெஷர் பண்ணியிருக்கேன். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். முன் கழுத்து உயரம் 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. பின் கழுத்து உயரம் 7 இன்ச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். 7லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா பா நெக்கு, பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு. ஸோ லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி பா ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டேன். பேக் சைடுக்கு 7 இன்ச்சு மெஷர் பண்ணி ரவுண்ட் நெக்கு, அதையும் நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈவனாக வர மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. பா ஷேப்புக்கு மட்டும் உள்ளே லைட்டாக ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பெண்டு பண்ணி கிராஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பா ஷேப் இருக்க அந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹார்ம் ஹோல் சைடில் சைடு போர்ஷன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குங்க. இதில் வர ஸ்லீவ் கூட நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸ்லீவ் டிசைன்னு. ஸோ நம்ம இதில் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே இதே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது பேக் நெக்கை ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் நெக்கில் அந்த கர்வ் கொடுத்து வரைஞ்சிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து தனியாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக வர மாதிரி இருக்கும் பா நெக்னால. ஸோ உயரமுமே ஃப்ரண்ட்டு பேக்குக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் ஃப்ரண்ட் நெக் தனியாக, பேக் நெக் தனியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டாப் போர்ஷன் 14 இன்ச்சு 14 இன்ச்சு கொடுத்தோம். ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா 53 இன்ச்சு. நான் வந்து லைனிங்க்கு மீதி இருக்கிற அந்த 49 இன்ச்சு அளவை அப்படியே வச்சுக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அந்த அளவை மெஷர் பண்ணிவிட்டு லைனிங் வந்து 4ஆக மடிச்சிருக்கோம். 2 கிளாத்தாக தனியாக எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம டாப் போர்ஷன் வெட்டணும்ல, அதில் இருக்க இடுப்பு சுற்றளவு வெயிஸ்ட் ரவுண்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த அளவை மேலே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து லைட்டாக கிராஸ் பண்ணி ஹிப் அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் இப்போ அந்த அளவை மார்க் பண்ணிட்டேன். டாப் போர்ஷன் எடுத்துட்டேன். அதுலேருந்து ஸ்கேலை கிராஸ் பண்ணி நம்ம வந்து லைனிங் கட் பண்ணுறோம். லைனிங் வந்து நான் ஃப்ளீட்டட் வைக்கலை. மேலேயும் ஃப்ளீட் வச்சு லைனிங்லேயும் ஃப்ளீட் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பஃப்னு இருக்கும். ஸோ நான் லைனிங் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து நிறையா ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டாப்புக்கும் கட் பண்ணிட்டோம், பாட்டமும் கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே வச்சு நம்ம வந்து சாரியில் கட் பண்ண போகிறோம். சாரி வந்து நல்லா அகலமான ஒரு பார்டருங்க. ஸோ இந்த சைஸு லாங் ஃப்ராகுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் சாரியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிறது வந்து குட்டி பாப்பாவுக்கு. நம்ம லைனிங் கிளாத்தில் பாட்டமோட லென்த்து 39 இன்ச் எடுத்தோம். மெயின் கிளாத்தில் 1 இன்ச்சு சேர்த்து 40 இன்ச்சு வந்து பாட்டமுக்காக மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப் போர்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து முந்தி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவில் வந்து நம்ம வந்து டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போது கரெக்டாக பாட்டமுக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அந்த அளவை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், பாட்டமோட லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஒன்றோட ஒன்றா வச்சு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக டாப் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். டாப்புக்கு வந்து நம்ம லைனிங்கில் ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ நாலாக கிளாத்தை மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தது போக மீதி இருக்க கிளாத்தை நம்ம வந்து டாப் போர்ஷனோட ஃப்ரண்ட்டு பேக்குக்கு வச்சுக்கலாங்க. ஸ்லீவுக்கு வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறேன். இது வந்து 3/4 ஸ்லீவு 11 இன்ச்சு. இந்த ஸ்லீவோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேங்க. இதில் சிம்பிளாக நம்ம ஒரு டிசைன் கொடுத்து தைச்சிருக்கோம். அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்லீவோட லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வச்சு ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க அந்த கிளாத்தில் நம்ம வந்து டாப் போர்ஷன் வந்து கட் பண்ண போகிறோம். அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நாலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அகலம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி ஈவனாக எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங்கோட டாப் போர்ஷன் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக டாப்பு பாட்டம்னு லைனிங் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே லைனிங் போட்டு மெயின் கிளாத்தை போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே வீடியோலேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். டாப் போர்ஷன் வந்து தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே நம்ம வந்து கழுத்து பகுதி அடித்து திருப்ப போகிறோங்க. மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். அது மேலே லைனிங் கிளாத் வச்சு நெக் போர்ஷனை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்து அப்படியே நம்ம லைனிங்கை உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்கும் ப்ளவுஸ் கட்டிங் ப்ளஸ் சரியான அளவுகளோடு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு ப்ளவுஸோட ஃபுல் அளவுகளையும் கரெக்டாக நம்ம சொல்லி கட்டிங் போட்டிருக்கோம். பெரிய சைஸ் ப்ளவுஸ் கூட ஈஸியாக எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த நெக் ஷேப்பில் 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி தையல் போட்டுட்டு அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக சிசர் கட் போட்டிருக்கேன். இது பா ஷேப்னால் அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் சிசர் கட் போட்டால் போதும். போட்டுட்டு அப்படியே லைனிங் வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வேறு எந்த டிசைனுமே இதில் கொடுக்கல. இந்த பா நெக் மட்டும் வச்சு நம்ம தையல் போட்டுக்கிறோம். அப்படியே உள்ளே திருப்பி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைட்லேயுமே நெக் போர்ஷன் அடித்து திருப்பிட்டு ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் பாட்டமில் வந்து லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி 2 மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுல நான் 2 விதமான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நம்ம 3வதாக இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து பாட்டம் வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 பக்கமே தைச்சு முடிச்சிட்டோம். அதோட ஸ்லீவுமே நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம இப்போ வந்து பாட்டம் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் பாட்டம் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்து ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடிப்பகுதியில் டவர் மடித்து தைச்சிக்கிறேன். கீழ் பக்கத்தில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு வச்சு மடித்து தைச்சிக்கிறேன். ஈஸியான மெத்தடில் சுடிதார் கட்டிங். ஒரு ஜஸ்ட் ரவுண்டை மட்டுமே வச்சு ஷோல்டர் ஒரு ப்ளவுஸுக்கோ சுடிதாருக்கோ ஷோல்டர் அளவு, நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கிறது, ஹார்ம்ஹோல் ஹைட்டு எவ்வளோ வைக்கலாம், ஹார்ம்ஹோலோட வித்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு நான் நிறையா மெஷர்மெண்ட் சார்ட் கூட நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் வந்து மொபைல் மட்டும் வச்சுருக்கீங்க, அது மூலிமா வெளியிலவே என்னால் போக முடியாது, வீட்டிலேருந்து நான் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம லைனிங்கில் எப்படி மடித்து தைச்சோமோ அதே மாதிரி மெயின் கிளாத்லேயும் அடிப்பகுதியில் உள்பக்கமாக 2 மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மடித்து தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் மடித்து தைச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத்தை வச்சு ஃப்ளீட் வைக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் ஃப்ளீட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து கம்மியாக அதிகமாக போகிற பிரச்சனை வராது. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து ஃப்ளீட்டுக்காக கிளாத் வச்சுருக்கீங்களோ அதை கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத்தை வச்சுக்கோங்க. மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கட்டும். வச்சு ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டு தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளீட் ஒன்றா வைக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஃப்ளீட்டாக ஈவனாக இருக்கணும். ஒரு ஃப்ளீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சுருக்கு வந்து கடைசி வரையும் நீங்கள் ஒரே அளவுக்கு வைக்கணும். ஒரு இடத்துல 1 இன்ச்சு, ஒரு இடத்துல 2 இன்ச்சு அப்படிலாம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத்தை வச்சு நல்லா நெருக்கமாக கரெக்டாக ஈவனாக வர மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரியே பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு 2 சைட்லேயும் ஃப்ளீட் வந்து எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் மேலே அப்படியே மெயின் கிளாத்தை வச்சு ஃப்ளீட் எடுத்துருங்க. இப்போது 2 கிளாத்லேயும் நம்ம இதே மாதிரி எடுத்துட்டோம். அடுத்ததாக டாப் போர்ஷனும் பாட்டமும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஹார்ம் ஹோல் சைடு வர மாதிரி எப்போவுமே தையல் போட்டுக்கோங்க. ஒரு சைடு இப்போ அகலமாகவோ ஒரு சைடு சின்னதாகவோ இருக்கும்போது அதை ஹார்ம் ஹோல் சைடில் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லாங் ஃப்ராக்கு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, குர்த்தி, சுடிதார் எது நீங்கள் தைச்சிங்கனாலும் ஃப்ரண்ட் சைட்லேருந்து நெக்கு சைட்லேருந்து ஹார்ம் ஹோல் சைடு போகிற மாதிரி தைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட சென்ட்ரும் ஷோல்டரோட சென்ட்ரும் கரெக்டாக வர மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி கரெக்டாக தையல் போட்டு விடுங்க. நம்ம எப்போ தைச்சோன்னாலும் ஸ்லீவோட சென்ட்ரு பகுதியும் ஷோல்டரோட சென்ட்ரு பகுதியும் ஒரே நேரில் இருக்க மாதிரி தைக்கணும். அப்போ தான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அதில் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஸ்லீவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் புரியுதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங்கில் டவுட் இருந்தாலும் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்லீவையும் நம்ம அதே மாதிரி தைச்சிட்டோம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ளீட்டட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாட்டம் போர்ஷன், அதை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் போர்ஷனோட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். டாப்போட மெயின் பகுதியும் பாட்டமோட மெயின் பகுதியும் உள்பக்கமாக வச்சுட்டு லைனிங் பகுதி நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக ஈவனாக எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ளீட்டட் எடுக்கும்போது தையல் போட்டு வச்சுருப்போம். அந்த தையல் மேலேயே தையல் போட்டுக்கோங்க. இதுலேயுமே நம்ம கம்பல்சரி 2 தையல் போடணுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ளீட்டடுக்கு 2 தையல் போட்டுட்டு பாருங்கள், நான் திருப்பி அதிலே இன்னொரு தையல் போடுறேன். அதுக்கப்புறம் மேல் பக்கம் திருப்பியும் பிசுறு பகுதி ஒரு பக்கமாக வர மாதிரி திருப்பிட்டு தையல் போடணும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி மேல் பகுதியில் ஒரு மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம சேனலில் முருக பக்தர்களுக்காக வேல்மாறல் தொகுப்பு வந்து ஷார்ட்ஸில் ஒவ்வொரு பதிகமாக அப்லோட் பண்ணியிருக்கோங்க. பூஜை சம்மந்தமாகவும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். விளக்கெல்லாம் எவ்வளோ நீட்டாக கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு, குத்து விளக்கு, காமாட்சியம்மன் விளக்கெல்லாம் பளிச்சுன்னு எப்படி கழுவுறதுன்னு சொல்லி கூட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 2 சைட்லேயுமே டாப் அண்ட் பாட்டமை ஃப்ரண்ட்டு பேக்கில் ஜாயின் பண்ணிட்டோம். அப்படியே ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ண அந்த பிசுறு பகுதி டாப்போட மேலே வர மாதிரி வச்சு நான் மேல் போர்ஷனில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து அமுந்தின மாதிரி நீட்டாக அந்த ஃபினிஷிங் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போது ஸ்லீவ் வந்து
அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவும் ஹிப்பும் எடுத்த உடனே அட்டாச் பண்ணாதீங்க இந்த டைப்பில். நான் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்லீவ்லேருந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைடில் நம்ம வந்து பாட்டம் போர்ஷனில் ஃப்ளீட்டட் எடுத்தோம் இல்லையா, அந்த ஃப்ளீட்டட் எடுத்த மெயின் கிளாத்தில் மட்டும் ரெண்டு மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் தையல் போடாதீங்க. மெயின் கிளாத்தை மட்டும் சைடில் க்ளோஸ் பண்ணி விடுங்க. டாப்பில் நான் வந்து மேல் பகுதியில் க்ளோஸ் பண்ணலை, கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய மெயின் கிளாத் ரெண்டையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கிறேன். 2 தையல் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம். திருப்பி அதில் இன்னொரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் 2 லைனிங் கிளாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஓரமாக தள்ளி விட்டுட்டு மெயின் கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்லீவை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்லீவ் சுற்றளவு மெஷர் பண்ணிக்கிறோம். ஸ்லீவோட சுற்றளவுலேருந்து தையல் போட்டு ஒரு 1 இன்ச்சில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஹார்ம் ஹோல் செக் பண்ணிக்கோங்க. ஹார்ம் ஹோல் ரவுண்டு என்ன அளவு மெஷர் பண்ணி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நேராக வச்சு தையல் போட்டு அப்படியே இடுப்பு வரைக்கும் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் போட்டு 14 இன்ச்சு கொடுத்து கட் பண்ணோம்ல டாப் போர்ஷன், அது வரைக்கும் அப்படியே நேராக தையலை கொண்டு வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி அப்படியே கொண்டு போங்க. நம்ம ஆல்ரெடி மெயின் கிளாத் அந்த ஒயிட் கிளாத் வந்து தைச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும்தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கடைசி வரைக்கும் 2 லைனிங் கிளாத்தை மட்டும் மெயின் கிளாத் சைடில் வராத மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் வச்சு சைடில் தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் நான் லாஸ்ட்டு கிளிப்பில் கொடுத்துருக்கேங்க. அடுத்த வீடியோவில் குட்டி பாப்பா ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுன்னு வேறு ஒரு கலர் ட்ரெஸ்ஸை தைச்சி காட்டுறேன். இதில் வந்து அந்த பாப்பாவோட ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், அதையும் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி தைக்கணுன்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது அடுத்த ஸ்லீவ்லேயும் நம்ம அதே அளவை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹார்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டு ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டை வச்சு தையல் போட்டு சைடை க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹிப்புக்கிட்ட கொண்டு வந்து கிராஸாக அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் லைனிங்கில் கேப் வர மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்கும் முடிச்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அது பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போட்டு விட்டுருங்க. இப்போது நம்மளோட அந்த லாங் ட்ரெஸ்ஸு சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ண மம் அண்ட் டாட்டர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது குட்டி பாப்பா ட்ரெஸ்ஸுங்க. நல்ல பஃப் ஸ்லீவ் வச்சு ஒரு ரோஸ் மாதிரி கிளாத்லேயே ரெடி பண்ணி அதையும் கொடுத்துருக்கோம். இது அம்மாவோட ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குது, பார்க்க நீட்டாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி டெய்லரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் சொல்லித்தரேங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.